இது இதுல சார் நீங்க எப்படி பாக்குறீங்க இது இரண்டாவது முறையாக கொடுக்க வேண்டிய அவசியமான புள்ளி உருவாகி இருக்கிறதா? ஏன்னா அடுத்தடுத்து கட்சிக்குள்ள தாவேகாவுக்குள்ள இணையிற ஒரு போக்கு உருவாகி கொண்டிருக்கிறப்போ இந்த திமுகவுடைய விமர்சனம் ஏற்புடையதா? திமுக முதலாவது கொடுக்கிறதுக்கு ஏதாவது குதிரை பேரம் சொன்னாங்கல்ல, மக்கள் மத்தியில தாவேகாவை அவமானப்படுத்தினாங்கல்ல, ஆளுநர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? கோர்ட் ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? சட்டம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? யார் குதிரை பேரம் சொல்லி நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் யார்? யார் மீது வழக்கு பாய்ந்தது? யார் காவல்துறை கைது செய்தது? யார் இன்னைக்கு முன்ஜாமீன் எடுத்திருக்கா? அப்படியே நேரம் பாருங்க. திமுக செந்தில் பாலாஜி சகோதரர்கள் எல்லாரும் முன்ஜாமீன் எடுத்திருக்காங்க இதே குதிரை பேர விஷயமா. அதை நான் குதிரை பேரம் கூட சொல்ல மாட்டேன். இந்த 5 கோடி 10 கோடினா அது குதிரை பேரங்கலாம். இந்த 35 கோடி 50 கோடியே டைனோசர் பேரம் சொல்லிடலாம். அதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லையா, யானையை தாண்டினது அது. அதனால சொலல் வன்மையினால் பொய் சொல்லும் ஒருவன் அதை சொல்ல சொல்ல அது உண்மை போலுமே ஏதோ மக்கள் மத்தியில் இவங்க பண்ணாங்க. ஆனா நடந்தது என்ன? எந்த ஒரு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயா தமிழ்மணி சொன்னது மாதிரி ரிசைன் பண்ணி ராஜினாமா பண்ணி சாதாரண மனிதனா வர்றாங்க. நாளைக்கு அந்த மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டா தான் அவங்க எம்எல்ஏ. இங்க எங்க குதிரை பேரம் வந்துச்சு? சரி, யாருக்காவது தாவேகா பணம் கொடுத்துச்சு, அந்த பணத்தை நாங்க பிடிச்சிட்டோம், அதை காவல்துறை பிடிச்சிருக்கு, வழக்கு இருக்குன்னு எங்கேயாவது இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி அது இல்ல. ஆனாலும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்றப்ப சொன்னாரு, அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்குது, சரியாகும்னு நினைச்சோம், அது ஆகிற மாதிரி தெரியல, தாவேகாவிலிருந்து நல்லா பேசினாங்க எங்கிட்ட, அதனால நாங்க போயிட்டோம் அப்படின்றதான அவருடைய ஸ்டேட்மெண்ட். அணுகுனாங்க அப்படின்னும் பொழுது வெறுங்கையோட அணுகிருப்பாங்களா அப்படின்றதான திமுகவுடைய குற்றச்சாட்டு. பேசினாங்க அணுகுனாங்கிற வார்த்தை ரெண்டுமே சட்டவிரோதமான வார்த்தையா, அரசியல் சட்டத்துக்கு மாற்றான வார்த்தையா? அதுல ஊழலுக்கு வேலை இருக்கா? பேசினாங்களா? அழகா சொன்னாரு. 1952 சுதந்திரத்துக்கு பிறகு மூதறிஞர் ராஜாஜி செஞ்சார். அன்றைக்கு வேறு கட்சியில வெற்றி பெற்றவங்க, அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு இடங்களை வெற்றி பெற்றாங்க தெரியுமா? 63 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்து 15 ஆகி அடுத்து திமுகவுடைய அண்ணாவுடைய தலைமையில் இருக்கும்போது அவங்க 5க்குள்ள வந்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி எழுச்சி பெறும்போது, திமுக எழுச்சி பெறும்பொழுது கம்யூனிஸ்ட் காட்சி பெற்றது. இதுதான் ஒரு வரலாறு. அந்த காலத்துக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, இந்த 2 பேர் நாளைக்கு மறுநாள் பிறந்த நாள். இன்னைக்கு கூட கடற்கரையில் மக்களிடம் செல்வோம்னு காங்கிரஸ் மணல் சிற்பம் போட்டு மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க காமராஜர் யாருன்னு, திரு மாணிக்கம் தாகூர் தலைமையில். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இது நடக்கல, பேரறிஞர் அண்ணா காலத்தில் நடக்கல, மீதி எல்லா காலத்திலும் நடந்தது. உங்களுக்கு எம்ஜிஆர் உள்பட திமுகவிலிருந்து எம்ஜிஆருக்கு எப்படி போனாங்க, அதே மாதிரி எம்பியாவும் எம்எல்ஏவும் போனாங்க. இயல்பாயிடுச்சுன்னு எடுத்துக்க. அதான் நம்ம சொல்லிட்டு வரேன், மக்களுக்கு தெரியும்ல, மக்களுக்கு இந்த குதிரை பேரம் எழுதுங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்கிறது ஜீரோவுக்கு சொல்லணும் இல்லையா? அப்ப எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருந்து எப்படி எம்எல்ஏ எம்பிலாம் வந்தாங்க? திமுக வந்தாங்க. திமுக இன்னைக்கு பேசுறாருல அனிதா ராதாகிருஷ்ணன், என்ன பேசுறாரு? 6 மாதத்துல ஆட்சி போயிடும். 6 மாசம் 1 மாசம் சொல்றாரு இல்லையா? அது பரவாயில்ல, ஆட்சிக்கு வரும் முதல்வர் ஸ்டாலின் வருவார் சொல்றாரு இல்லையா? வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அத்தைக்கு மீசம் முளைக்கும் போது நம்ம சித்தமான சொல்லதான் போறோம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், திருச்சி சிவா என்னவாவாரு? அமைச்சர், மத்திய அமைச்சர். அப்படின்னா பாஜக கூட்டணிய இன்னைக்கு ஊடகங்கள்ல பல பேர் சொல்றது உண்மைப்படுத்துற நிலையை கொண்டு வந்துட்டார். யாரு? ஆலயத்துல ஊழல் நடந்ததை தடுத்தாரு ஒரு அமைச்சர், தாவேகா அமைச்சர். இவர் போய் அந்த ஊழல் பண்ணவங்களுக்கு ஆதரவா இருந்தார். அவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் கதை என்ன தெரியுமா? அவர் அதிமுகவிலிருந்து இருந்து திமுகவுக்கு வாங்கப்பட்டவர் எம்எல்ஏவா. கம்பம் ராமகிருஷ்ணன், நம்முடைய ஐயா வைகோ சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஒரே ஆளு வைகோ. 2வது ஆளு திரும்ப. நீங்க சொல்றத பத்தி நான் புரிஞ்சுக்கவா? திமுக தான் குதிரை பேரம் பண்ணுது, தாவேகா பண்ணல. 100க்கு 100 அவங்க தான் இன்னைக்கு பண்றாங்க. ஆதாரம் அவங்களுக்கு என்ன சார் அவசியம்? நான் இப்ப சொல்றேன், அதுதான் சொல்றேன். இந்த 2 பேர் ஜெயிச்சாங்கல்ல மதிமுக இருந்து, அவங்க எந்த கட்சி சொல்லுங்க அப்போ? திமுக. உதயசூரியன் சின்னத்துல நம்பி போட்டிட்டாங்க. இல்ல சார், அவங்க 2 பேர் கட்சி. அவர் எம்பி இல்ல சார், எம்பியே சொல்றாரு, துரை வைக்கவே சொல்றாரு, அவங்க மதிமுகவுடைய பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு தான் திமுகவில் சேர்ந்து தான் அவங்க போட்டிடுறாங்கன்னு சொல்றாரு. ஃபார்மாலிட்டி. அது கட்சி சொல்லுது. இன்னைக்கு தமீம் அன்சாரி அவர்கள் அன்னைக்கு ஜவாஹிர்லா எந்த கட்சி சொல்லுங்க பாப்போம், நீங்க சொல்லுங்க. ஜவாஹிர்லாவுக்கு உலகத்துக்கு எந்த கட்சியும் தெரியும்? சகோதரர் ஜவாஹிர்லாவும் தமீமுல் அன்சாரியும் வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு அதைத்தான் சொல்லுவோம். நீங்க அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார். நான் ப்ரொசீஜர் எப்படின்னா, ஒரு தேர்தலில் போட்டியிடும் போது ஒரு கட்சியுடைய சின்னத்தை எடுக்கும் போது அன்றைக்கு அந்த கட்சி ஆவாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவங்க மதிமுக இல்லைன்னா இருக்க முடியுமா? 2 சீட் கொடுத்தா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தானே சார் போறாங்க. திரும்ப நான் கேட்கிறேன், 2019 எடுத்துங்களேன், நாடாளுமன்ற தேர்தல்
ஒரு பக்கம் திருமாவளவன் தன்னுடைய சொந்த சின்னத்தில் நிற்கிறாரு, ஆனால் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாரு. அவங்க அக்ரி பண்ணிக்கிறாங்க, நாங்க ஏத்துக்கிறோம் நிக்கிறாங்க. இது தவறு கிடையாது. ஆனால் இங்க ஒரு கட்சியில இருந்து வாங்குறது இருக்குல்ல. ரவிக்குமார் இப்ப திமுக இருக்காரா சொல்லுங்க? ரவிக்குமார் திமுக இருக்காரா? அவரு சொந்த சின்னத்துல தானே போட்டிட்டு இருக்காரு. நான் கேக்குற கேள்வி சொல்லுங்க சார். எனக்கு புரியுது நீங்க சொல்றது, எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியல, மக்களுக்கு புரியல. ஆனா இந்த இடத்துல அந்த கட்சியினுடைய தலைமை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இல்ல, வைகோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்ல, துரை வைகோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்ல. உங்க அழுத்தத்துக்கு பயந்து உங்களை நம்பி நீங்க திமுக நேர்மையான கட்சி, தர்மமான கட்சின்னு நினைச்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் உங்க கையில ஒப்படைக்கிறோம். அவங்க எங்க கட்சிக்காரங்க தான் இந்த போட்டியிடுறதுக்காண்டி அந்த இடத்துல திமுகங்கிற நேரத்தில் போட்டியிடுவாங்க, உதயசூரியன் சின்னத்தை போட்டியிடுவாங்க. தர்மம் நியாயம்னா என்ன செய்யணும்? இதாப்பா 2 பேர் நீங்க மதிமுக காரங்க, என்னை நம்பி அண்ணன் வைகோ இந்த 2 சீட்டை கேட்டாரு, நான் அவருக்கு தான் கொடுத்தேன். மதிமுகவுக்கு தான் 2 சீட் கொடுப்பு. சீட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டது? மதிமுக. அதே மாதிரி ஜவாஹிர்லாவுடைய கட்சிக்கு தான் கொடுக்கப்பட்டது, தமீமுல் அன்சாரியுடைய கட்சிக்கு தான் கொடுக்கப்பட்டது. நல்லா யோசிங்க. புரியுது சார், நான் கேக்குறது புரியல. இல்ல அவங்க இண்டிபெண்டன்ட் பார்ட்டி சார், மக்களுக்கு புரியல. இல்ல உங்களுக்கு நல்ல தேர்ந்த அரசியல் அனுபவம் உண்டு. நான் கேக்குறது ஜவாஹிர்லாவோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது மதிமுகவோ இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, சுயாதீனமான கட்சி, அந்த கட்சி முடிவெடுக்குதுல, கட்சி தலைமை முடிவெடுக்குதுல. மதிமுக இண்டிபெண்டன்ட் பார்ட்டி இல்லையா? ஆமா, ஆனா கட்சியுடைய பொதுச் செயலாளர் முடிவெடுத்திருக்காரு சார். சார் பொதுச் செயலாளராக வைகோ மிரட்டப்பட்டார்னா நீங்க சொல்றது லாஜிக். அவர் அக்ரி பண்ணிருக்காரு சார், அக்செப்ட் பண்ணிருக்காரு அந்த விஷயத்தை. சார் ஜவாஹிர்லாவும் அக்ரி பண்ணாங்க, தமீமுல் அன்சாரி அவங்க கட்சி சின்னத்துல போட்டி இல்ல, அவங்கள திமுக சின்னத்துல அக்ரி பண்ணாங்க. அதே மாதிரி மதிமுகவும் அக்ரி பண்ணுச்சு. ஆனா அந்த 2 பேரும் மதிமுகவுடைய கட்சிக்காரவங்க அந்த குறுகிய காலத்துக்கு உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணுங்கிறதுக்காண்டி இதை செஞ்சாங்க. நியாயம் நேர்மை தர்மம் இருந்தா என்ன கூப்பிட்டு திமுக தலைமை சொல்லியிருக்கணும், நீங்க 2 பேர்னால நாங்க ஒன்றும் ஆட்சி அமைக்க போறது கிடையாது, நீங்க 2 பேரும் அவங்க கட்சிக்காரவங்க தான், ஏதோ உதயசூரியன் உங்களுக்கு நுட்பமா தெரியும் சார். நான் கேக்குறது 2026ல திமுக ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க, 200+ இடங்கள். அப்ப 200+ இடங்கள் ஜெயிக்கணும்னா எல்லாருமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும்னு அவங்க விரும்புறாங்க. அது அவங்களோட கட்சியோட கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒத்து வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒத்து வந்தாங்கல்ல, அப்ப அவங்கள நீங்க எப்படி விமர்சிக்க முடியும்? ஏன் கூட்டணி கட்சிகள் வேக வேகமா விளங்குனாங்க தெரியுமா உங்களுக்கு? கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே விளங்குனாங்க, காங்கிரஸ் ஏன் விலகுச்சு தெரியுமா உங்களுக்கு? அழுத்தம். அந்த அழுத்தம் என்ன அழுத்தம்? 6 சீட்ல 1 சீட்டை கம்யூனிஸ்டுக்கு குறைச்சாங்க. ஐயுஎம்எல் முஸ்லீம் லீக் கட்சி அவங்கள வாழ்நாள் முழுக்கும் கூட இருந்த கட்சி, அவங்கள 3 இருந்து 1 குறைச்சாங்க. இதெல்லாம் மனசுல புழுக்கம். வைகோ கேட்டது கிடைக்கல. இவ்வளவு இருந்தும் கூட நாங்க உங்களை நம்பி இந்த 2 சீட்டு நீங்க உதயசூரியன் நிக்கெட்டு எங்க ஆளுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க ஜவாஹிர்லா அவர்களையோ தமீமுல் அன்சாரி அவர்களையோ அல்லது மதிமுக போய் 2 பேர் நின்றாங்கல்ல அவங்களையோ வேற திமுக கட்சின்னு நீங்க சொல்லவே முடியாது. இல்ல சார், எனக்கு அவங்க விருப்பப்பட்டு இல்ல, இதே இல்ல சார், எனக்கு புரியுது. அவங்க விருப்பப்பட்டு போறாங்க சார். ஒரு கேள்வி சார், திரும்ப சொல்ல சார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்ப மரகதம் குமரவேலு எடுத்துக்கங்க, அல்லது எம்ஆர் விஜயபாஸ்கர் எடுத்துக்கங்க, சி விஜயபாஸ்கர் எடுத்துங்க, அதிமுக வேண்டும் என்று வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள். அவங்கள நீங்க விலக்கிட்டு தவேகாவுக்குள்ள சேர்க்கிறீங்கன்னா செயற்கையாக திட்டமிட்டு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி அதன் மூலமாக குதிரை பேரத்தை பண்றீங்க. அதான திமுகவுடைய கிளைம். அவங்க எம்எல்ஏவா வரலையே. இவ்வளவு நேரம் உங்களுக்கு விடிய விடிய ராமாயணம் சொன்ன மாதிரி சொல்லியாச்சு. அவங்க வரும்போது ஒரு தனி மனிதரா எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டு வர்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆனா இந்த 2 பேர் சொலையா எம்எல்ஏவா இருக்காங்க. திமுக எடுத்துக்கிட்டவங்க எங்க கட்சி வேட்பாளர் ஒரு பெண் அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டிட்டாங்க. அவங்க அங்க போய் சேர்ந்துடுறாங்க. பனையூர் பாபு எக்ஸ் எம்எல்ஏ பிசிகாவுடைய அவங்கள கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க. இவங்க போய் தர்மம் நியாயம் நேர்மை பேச முடியுமா? ஏன் சார் அவங்க பதவி ராஜினாமா? ஆர்எஸ் பாரதி அவர்கள் 2வது தடவை இல்ல 3வது தடவை போனாலும் ஆளுநர் எதுவும் செய்ய முடியாது. ஒரே மாட்டார். இல்ல சார், 6 பேர் ஏன் ராஜினாமா பண்ணணும்? இது என்ன கேள்வினா, இதுக்கு தான் உங்களுக்கு வரலாறு சொன்னேன். இன்னொரு வரலாறு நான் சொல்றேன். நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சு 2016ல கூகா செல்வன் ஒருத்தர் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறாரு. அவரு நேரடியாக டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவையும் ஜேபி நட்டாவையும் பார்த்து ஆதரவு தராரு, கட்சியில சேருவேன்னு சொல்றாரு. ஆனா சேரல. சட்டமன்றத்துக்கு அவர் பேசுறப்ப என்ன சொன்னாரு? பாஜகவினுடைய குரலாக இருப்பேன்னு சொன்னாரு. நான் பாஜகவுக்கு மாறலன்னு சொல்லல. அந்த பொசிஷன்ல வச்சிருக்கலாம்ல இவங்க 6 பேரையும். அப்ப செயற்கையாக ஒரு திட்டமிட்டு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிட்டு இது குதிரை பேரத்துக்குள்ள தானே வரும்.
கட்சி நடவடிக்கை எடுக்கட்டும் சார். இதுதான் நான் சொல்றேன். கம்பம் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் சார். அவர் மதிமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் திமுகவுக்கு போறாரு. ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆமா, கேளுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிதான் போறாரு. போன பிறகு அடுத்த எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல தான் அவங்க என்ன நிக்க அது வரலாம் சார். சார் இப்பவே சார் ஏன் இடைத்தேர்தல் உருவாக்கும் சேரும்போது சார் மாஃபா பாண்டியராஜன்ல இருந்து நீங்க சொல்ற தேமுதிகவினுடைய அத்தனை நபர்களும் அந்த பீரியட்ல உங்க தோழமையா தான் இருக்கிறாங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து அருண் பாண்டியனோ அல்லது மாஃபா பாண்டியராஜன் சந்திக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? மக்கள் திட்டங்களுக்காக நாங்க போறோம்னு சொன்னாங்க. அப்படி போலாம்ல இவங்க. மத்த கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க கட்சியில ஜெயலலிதா எடுத்த ஆளுகள் சொல்லவா 5 பேரை தூக்குனாங்க. தேமுதிகவுல நிறைய பேரை தூக்குனாங்க. யாரு? செல்வி ஜெயலலிதா அவர்கள் எம்எல்ஏவாவே தூக்கிட்டாங்க. எப்படி தூக்குனாங்க? அன்னைக்கெல்லாம் அந்த குதிரை பேரம் கழுதை பேரம்லாம் கிடையாது. இவங்க தாவேகா உண்மையிலே தூய சக்தின்னு சொல்லலாம். ஏன்னா எம்எல்ஏ பதவி விட்டுட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்கள்கிட்ட ஹக்கீம்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய பேச்சாளர். அவர் உள்பட ஒரு 5 பேர் போனாங்க. அதே மாதிரி எங்கள்ட்ட ஜீன சர்வதின்னு நான் நின்ற சேப்பாக்கம் தொகுதி 89ல நான் தனியா நிக்கிறேன். காங்கிரஸ் தனியா இருக்கும்போது சீட்டு கொடுக்குது. நான் வெற்றி வாய்ப்பு இழக்கிறேன். 91 வருது. 91ல அதே தொகுதியில் ஜீன சர்வதின்னு ஒன்று காங்கிரஸ் கொடுக்குது. அந்த அம்மா காங்கிரஸ்ல ஜெயிச்சு போய் ஏடிஎம்கே போகுது. இந்த வரலாறு அண்ணன் தமிழ்மணிக்கு தெரியும் நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி பல பேர் பல நேரத்தில் போனாங்க, எம்எல்ஏவாவே போனாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கரோ அல்லது எம்ஆர் பாஸ்கர், எந்த பாஸ்கராக இருந்தாலும் அவங்க எம்எல்ஏ பதவி விட்டு வந்திருக்காங்க. இந்த 50 நாள் அவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுத்து அவங்க ஊழல் செஞ்சிருந்தா கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? நம்ம 2 பேரும் இன்னைக்கு உயிரோட இருக்கோம், நாளைக்கு உயிரோட இருப்போம்னு சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். யாரும் முடியாது. நாளைக்கு என்ன, இந்த 50 நாள்ல அந்த 2 பாஸ்கர் வந்து தாவேக்கால வந்து ஏதாவது ஊழல் செஞ்சாங்களா? மாறாக ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு 3000 ஏக்கர் கரூர் மக்கள் இன்னைக்கு வயிற்றுல பால் வார்த்திருக்காங்க. அதை விட இன்னொரு முக்கியம், அதிமுகவை சேர்ந்த திரு ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு அவர் பாருங்க எப்படி திமுக வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன் எடப்பாடி போய் பார்க்கல? நீங்க அதிமுக இருந்து கூட்டி போறீங்களா கேட்கிற சப்போர்ட் எப்படி பாருங்க. திமுக கேட்கிற மாதிரி எங்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க கட்சி இல்ல, அதிமுக கிடையாது, அவர் திமுக. அவருக்கு கோபம் வந்தா, யாருக்கு கோபம் வந்தா? ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்தா நாளைக்கு ஆட்சி மாறும். எல்லாம் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் களத்துல ஒன்னா இருக்காங்க. நன்னா இருக்கட்டும். நாம வந்து அதுக்காண்டி நம்ம வருத்தப்படல. பேரம் இல்லை தெளிவா சொல்றேன். வித்தியாசம் இல்ல. எம்எல்ஏவா கொண்டு போனா அது குதிரை பேரம். வடநாட்டில் நடந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கூட்டணியா எலெக்ஷன் நின்று பாஜக ஆதரிச்சாங்க. இதெல்லாம் அடிப்படை உண்மை. இன்னைக்கு முதல்வர் விஜய்க்கு 118 தேவையில்லை. இந்த சூழ்நிலைக்கு 113 இருந்தாலே போதும். அது ஆல்ரெடி காங்கிரஸ் தாவேக்காவே இருக்கு. நீங்க ஒன்னும் பயமுறுத்த வேண்டியல. அவர் கம்யூனிஸ்ட்ங்கறனால கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த பிரச்சனை வந்து கூட்டணியில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. பழி வாங்கிட்டாங்க. மோடி அவர்களுக்கு நிதிஷ் ஆதரவு கொடுக்கிறது கூட்டணி, சந்திரபாபு நாயுடு கொடுக்கிறது கூட்டணி. நன்றி சார். நான் பேசுறேன். இடைவேளைக்கு பிறகு நான் 2006 கேள்வி